வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான ஜாக்பாட் அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் நிச்சயம் ஆதார் விவரங்களில் மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் அதை தவறாமல் செய்திட வேண்டும். அரசு ஆவணங்களில் ஆதார் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் இதுவரை ஆதார் விவரங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காகவே ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. மத்திய அரசின் UIDAI ஆணையம் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை தற்போது நீட்டித்துள்ளது. நீங்கள் உங்களின் ஆதார் விவரங்களை ஆன்லைனிலேயே இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். இதற்காக தனியாக ஆதார் சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. மை ஆதார் தளத்திற்கு சென்று புதுப்பிக்கலாம். தேவைப்பட்டால் ஆதார் சேவை மையம் சென்றும் புதுப்பிக்கலாம். நீங்கள் உங்களின் ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தும் ஆதார் அட்டை விவரங்களை புதுப்பிக்கலாம். அதாவது முகவரி மாற்றம் உள்ளிட்ட விவரங்களை புதுப்பிக்க ஆவணங்கள் தேவைப்படும். அதே நேரத்தில் கருவிழிகளை ஸ்கேன் செய்வது, கைவிரல் ரேகையை ஸ்கேன் செய்வது ஆகியவற்றிற்கு நீங்கள் நேரில் ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கும். ஆதார் அட்டையை பெற்ற பின்னர் சுமார் 10 ஆண்டுகளுக்கு விவரங்களை புதுப்பிக்காமல் இருப்போர் நிச்சயம் கைவிரல் ரேகை, கருவிழிகள் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். அந்த வகையில் நீங்கள் மை ஆதார் தளத்திற்கு சென்று வரும் 2026ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி வரை இலவசமாக உங்களது விவரங்களை ஆதார் அட்டையில் புதுப்பித்துக் கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு ஓராண்டு காலம் காலக்கெடு நீட்டிக்கப்பட்டாலும் நேரம் இருக்கும் போதே அதை புதுப்பித்து விடுங்கள். தள்ளி போடாதீர்கள். காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது குறித்து கடந்த ஜூன் 14ஆம் தேதி UIDAI அதன் X தளத்தில் பதிவிட்டிருந்தது. ஜூன் 14, 2025 வரை தான் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஆதார் அட்டையை புதுப்பிச்சிங்கன்னா ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காலக்கெடு பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே ஜூன் 14, 2026ஆம் ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் புதுப்பிக்கிறீங்க ஆன்லைன்லேயே அப்படின்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கும். இதே நீங்கள் ஆதார் சேவை மையங்களில் நேரடியாக போயிட்டு புதுப்பிக்கிறீங்கன்னா எப்போதுமே நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கும். யாரெல்லாம் ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆன்லைனில் இலவசமாக இந்த சேவையை பயன்படுத்தி புதுப்பிச்சுக்கோங்க. அதாவது இந்த தேதிக்கு அப்புறம், அதாவது ஜூன் 14, 2026க்கு அப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே புதுப்பிக்கணும்னாலும் நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.